கை கால் கழுத்து இடுப்பு முதுகு எந்த இடத்துல உங்களுக்கு மறுத்து போனாலுமே நான் சொன்ன அந்த செய்முறையை கரெக்டாக பயன்படுத்துங்க. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் தெரியும். இது சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கை கால் நரம்பு எல்லாமே மறுத்து போயிருக்கும். அவங்களும் இதை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாலுமே இதை பயன்படுத்தலாம். அவங்களுக்கும் இந்த மருந்து கரெக்டாக வேலை செய்யும். நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கை கால் மறுத்து போகுது, எனக்கு ரத்த ஓட்டமே இல்லை, நரம்பு எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது, கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோம் பிடிச்ச மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. நான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன், எவ்வளோ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன், எவ்வளோ ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ சத்து டானிக் நான் குடிச்சு பார்த்துட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கை கால் மறுத்து போகிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியாகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அப்படியே கால்லாம் உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது, தரையில் நடக்கிற மாதிரி ஃபீலே இல்லை, ஏதோ மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த இடத்துல சுத்தமாக எனக்கு உணர்வே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது அவங்களுக்கான மருத்துவம் தாங்க. இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா வெறும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கை கால் நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உணர்வு வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆனால் ஒரு மாதம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அப்படி கண்டிப்பாக ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் பூரணமாக குணமாகும். ரத்த ஓட்டம் சீராக ஓடும். நரம்பு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். ரத்த ஓட்டம் அங்கே பிளாக் ஆயிருந்தாலும் அது சரியாயிடும். செய்முறையை கரெக்டாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வேப்ப எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. நம்ம சாமி கும்பிட்ற கற்பூரம் ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கங்க, அதிகம் தேவையில்லை, ஒரே ஒரு துண்டு எடுத்துங்க. வேப்பெண்ணெயில் கற்பூரத்தை போட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாகவே ஊறட்டும். காலைல எந்திரிச்ச உடனே எங்கே உங்களுக்கு மறுத்து போதும், கை கால் உடம்பு இல்லை கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, உங்களுக்கு எங்கே மறுத்து போதோ அந்த இடத்துல சூடு பறக்க ஆவி பறக்க நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் கழுவி விட்டுருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஓடுற ஒரு எறும்பு ஊறுனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா தெரியும் நமக்கு. தொடர்ந்து ஆனால் ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். கை கால் மறுத்து போகிறத ஆரம்பத்தில் சரியான முறையில் கவனிக்கல அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சமாக தடைப்பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி கை கால் வராமல் நம்ம காலை தூக்கி வச்சா கூட கால் எந்திரிக்காத அளவுக்கு மாறிடும். இது ஏன் ஒரு காரணமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செடி வளர்க்குறோம், அந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் நம்ம தண்ணி ஊற்றலாம், அந்த செடி எப்படி வாடி போதோ அதேமாரி நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலையுமே ரத்த ஓட்டங்கள் அங்கங்கே பிளாக் ஆகும்போது, அங்கங்கே தடைப்படும் போது நமக்கு தடைப்படுற இடம் ஃபுல்லாமே நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பிளாக்காக தெரியும். கரெக்டாக அந்த இடம் ஃபுல்லாக அந்த சதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கவங்களே சரி, அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிளாக்காகவே தெரியும், நல்லாவே தெரியும். ரத்த ஓட்டம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதோட நரம்போட வேர்கள் எல்லாமே சாக ஆரம்பிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை பின்னாடி வரக்கூடும், மிகப்பெரிய தொந்தரவாக வரும், நம்மளோட வாழ்க்கையை இருக்கக்கூட நம்ம நேரிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த செய்முறையை ஆரம்ப கால அறிகுறி வரும்போதே கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா மிக சுலபமாக மிக எளிமையாக சரியாயிடும். முத்து விட்டு பண்ணும்போது உங்களுக்கு அதை லாங் டைமாக எடுத்துகிட்டு போமே தவிர ஷார்ட் டைமில் உங்களுக்கு சரியாகாது. தொடர்ந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நான் சொல்கிற இந்த செய்முறையை கரெக்டாக பயன்படுத்தி ஆரம்ப காலத்திலே இந்த நோயை வேரோடு அழிச்சிருங்க. முத்து விட்டு அழிக்கும் போது உங்களுக்கு அதோட வலி வேதனை அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சுத்தமாக உணர்வே இருக்காது. சுட தண்ணி ஊற்றினாலும் சரி, கிள்ளனாலும் சரி, நீங்கள் வேறு எந்த ஒரு ஊசி வச்சு குத்தினாலும் சரி, உங்களுக்கு அந்த இடத்துல சுத்தமாக உணர்வு இல்லாத அளவுக்கு அந்த இடமே பட்டு போயிடும். திருப்பி அங்கே செத்து போன செல்களை மீண்டும் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப நாளாகும். அப்படின்னும் போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன அந்த செய்முறையை கரெக்டாக பயன்படுத்தி கை கால் கழுத்து இடுப்பு முதுகு எந்த இடத்துல உங்களுக்கு மறுத்து போனாலுமே நான் சொன்ன அந்த செய்முறையை கரெக்டாக பயன்படுத்துங்க. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் தெரியும். ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் பயன்படுத்துங்க, பூரணமாக உங்களுக்கு குணமாயிடும். இது சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கை கால் நரம்பு எல்லாமே மறுத்து போயிருக்கும். அவங்களும் இதை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாலுமே இதை பயன்படுத்தலாம். அவங்களுக்கும் இந்த மருந்து கரெக்டாக வேலை செய்யும், பரிபூரணமாக குணமாகும். தொடர்ந்து ஆனால் 30 நாள் யார் பயன்படுத்தினாலுமே 30 நாள் கரெக்டாக பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.